இன்றைக்கு மார்க் 14ஆம் அதிகாரம் 53 இருந்து படிக்க போறோம். இப்ப முதலாவதாக எங்கே இயேசுவை கொண்டு போகிறார்கள்? சனகரிப் சங்கம் அப்படின்னு சொன்னா அது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 நபர்கள் யார்? பிறர் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது என்ன செய்யணும்? இயேசு இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்காரு? சரீரத்துல ஒரு பக்கம் பலன் இல்ல, மனதிலையும் பலன் இல்ல. இந்த ஒரு கண்டிஷன்ல பேதுரு இந்த மறுதலித்து கொண்டிருக்கிறதையும் இவருடைய காதுல விழுது. காதுல விழுந்த உடனே இவருக்கு எப்படி தோன்றி இருக்கும்? ஆனா நீங்க கிரீக்ல பார்க்கும் பொழுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை காயப்படுத்துகிற வகையில் பேசினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய நடவடிக்கை மாறணும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பேச்சுல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இயேசுடைய கண்களும் பேதுருடைய கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்ததுனே சொல்லிடலாம். எவ்வளவு நொந்து போயிருப்பான்ல. மார்க் 15ஆம் அதிகாரம் இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உலகத்திலேயே இதுவரை இல்லாத இருந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை. பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப இயேசுவின் மேல் வைத்த குற்றச்சாட்டு அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிலாத்துக்கு இவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது. ஜனங்களை பிரியப்படுத்த பரபாசை விடுதலை செய்து இயேசுவை அடிப்பித்து சிலுவையில் அறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல பரபாசுடைய மீனிங் என்ன அப்படின்னா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில போட்டுட்டார் யோவான். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இந்த காட்சியை உங்க முன்னாடி வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க. பிதாவின் அன்பு இந்த மனுக்குலத்திற்காக எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறதுல. தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தை போன வாரத்துல துவங்கினோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய தலைப்பு அதிகாரம் 15, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சாப்டர் 15, த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ். போன வாரத்துல நம்ம எந்த பகுதியில முடிச்சோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து அவர் முடித்து வரும் பொழுது யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற அந்த சம்பவத்தை பார்த்தோம். அதற்கு பிற்பாடு பிரதான ஆசாரியர்களுடைய போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியனுடைய தலைவன் எல்லாரும் வந்து இயேசுவை கைது செய்து முதலாவதாக பிரதான ஆசாரியனிடத்துல கொண்டு போறதை நம்ம பார்த்தோம். அதாவது இயேசுவுக்கு 2 விசாரணைகள் நடைபெற்றது. ஒன்று யூத மத தலைவர்கள் அவங்க கிட்ட 3 முறையும், ரோம அரசாங்கத்துல 3 முறையும் அவருக்கு நடைபெற்றது. யூத மத தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது 3 முறை எந்தெந்த இடத்துலலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ணா இவர் வந்து முந்தின பிரதான ஆசாரியர் அப்படின்னு பார்த்தோம். காய்பா பிரதான ஆசாரியர், சனகரிப் சங்கம் என்று சொல்லுகிற அந்த 71 நியாயாதிபதிகள், இதுல வந்து 70 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஜட்ஜஸ். பிரதான ஆசாரியர் தான் அதற்கு தலைவர். ஸோ வந்து இவர் யூதனா இருந்ததுனால முதலாவதாக இவருக்கு யூத மத தலைவர்கள் மத்தியில விசாரணை நடைபெற்றது. இவங்க என்னதான் விசாரிச்சாலும் இப்ப பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு, அவர் விசாரித்து விட்டு பொழுது விடிந்தவுடன் பிலாத்து கிட்ட அனுப்புறாரு. பிலாத்து என்ன பண்றாரு, இவர் கலிலேயன் என்பதை அறிந்து கொண்டு, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவரிடத்துல எந்த குற்றமுமே பிலாத்து பார்க்கல. இது வரைக்கும் அவர் எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்தாரு. ஆனா இப்ப இயேசு கிட்ட ஒரு குற்றமும் பார்க்கல. எதுக்கு நமக்கே வம்பு, இவர் வேற கலிலேயன்னு சொல்றாங்களே, பேசாம ஏரோது கிட்ட அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக தான் ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஆனா ஏரோதும் ரொம்ப நாளா இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப இயேசுவை பார்த்த உடனே அவருக்கும் புரிந்து விடுகிறது இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி, அதனால அடிச்சுட்டு அனுப்பிடுறாரு. இப்ப மறுபடியும் பிலாத்து கிட்டேயே இயேசு அனுப்பப்படுகிறார். கடைசியாக இந்த விசாரணையில தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட போகிறதை நாம் போன வாரத்துல தியானித்தோம். பிலாத்து எவ்வளோ ட்ரை பண்றாரு, பரபாஸ் அப்படின்ற ஒரு குற்றவாளியையும் இயேசுவையும் நிறுத்தி யூதருடைய ராஜாவா உங்களை விடுதலை பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பிரதான ஆசாரனுடைய தூண்டுதலினால பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், நசனாகி இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப சத்தமா கூப்பிட்டதுனால ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக பிலாத்து வந்து இயேசுவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துறாரு. அதோட கூட தான் நம்ம போன வாரம் முடிச்சோம்ல. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஸோ வாரினால் அடிப்பித்து, இது வந்து அந்த ரோம அந்த சிஸ்டம்லேயே இருக்கு. சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி வாரினால அடிக்கிற அந்த காரியம். ஒருவேளை பிலாத்து யோசித்திருக்கலாம், அப்படி வாரினால் அடிக்கும் போதாவது
இந்த யூத ஜனங்களுக்கு இவர் மேல இறக்க வரட்டும்னு கூட யோசித்திருக்கலாம். பொதுவாக 39 முறை வாரினால அடிப்பார்களாம். ஆக்சுவலா மோசையின் நியாயப்பிரமாணத்துல யாராவது ஒரு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா 40 முறைக்கு மேல அவர்களை அடிக்க கூடாது என்று சொல்லி மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஏன் இங்க 39 முறை என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 40 முறை அடிக்கும் போது ஒருவேளை தெரியாம கவுண்டிங்ல 40க்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 39 முறை தான் அடிப்பாங்க. அப்போ ஒருவேளை ஒண்ணு குறைஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனா ஒண்ணு கூடிடக்கூடாது. ஏன்னா மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அது மீறுதலா மாறிடும் அப்படின்றதுக்காக எப்பவுமே யூதர்களை தண்டிக்கும் பொழுது 39 முறை தான் அடிப்பாங்க. பவுல் கூட சொல்றார் இல்லையா, 39 முறை 3 தடவை அடிக்கப்பட்டாராம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து. இப்ப இயேசு இதற்கு முன்பாக எங்க போனார் அப்படின்னா, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு போனார். அவங்களுக்கு தனியா அரண்மனை இருந்துச்சு. இது பிலாத்துவின் அரண்மனைக்கு வராரு. பிற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா ஏரோது அரண்மனைக்கு போவார். இப்ப இந்த 3 அரண்மனைகளிலும் அவங்களுக்குன்னு சொல்லி காவல் பண்ணுகிற இடம் இருந்துச்சு. அண்டர் கிரவுண்ட் ஜெயில் மாதிரி இருந்தது. அதாவது மிக மோசமான குற்றவாளிகள்ல அந்த அண்டர் கிரவுண்ட் ஜெயில தான் அடைச்சு வைப்பாங்க. அது மாதிரி இப்போ பிலாத்தோடைய அரண்மனையில இயேசுவை என்ன பண்றாங்க, அவர் அடிக்கிறதுக்காக மற்ற எல்லா சேவகர்களையும் கூடி வர செய்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இப்ப என்ன பண்றாங்க, இயேசுவை அவர் ஒரு விளையாட்டு பொருளை போல பரிகசிக்கப்படுகிறார். என்ன பண்றாங்கன்னா, அவர் தானே யூதருடைய ராஜான்னு சொன்னாரு. அந்த யூதருடைய ராஜா அப்படின்னா ராஜாக்கள் அணிவிக்கிற அந்த ரோப்ஸ், ராயல் ரோப்ஸ் இருக்குல்ல, அங்கிகள், அதை இயேசுவுக்கு இப்ப போடுறாங்க. போட்டு காமெடி பண்றாங்க. என்ன பண்றாங்க, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, யூதருடைய ராஜான்னு நீயே பரிதாபமா இருக்க, நீ எங்க ராஜாவாக போற அப்படின்னு சொல்லி அவர் மேல முள்முடிய வச்சு அவரை தலையில குட்டி பரியாசம் பண்ணி துப்பி அரைந்து பல துன்பங்களை அவர்கள் படுத்துகிறதை பார்க்கலாம். அப்புறம் எல்லாம் முடிச்ச பிற்பாடு திரும்பவும் அந்த சிவப்பான அங்கியை கழற்றி விட்டு சிலுவையை சுமக்கும்படியாக இயேசுவை கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இப்போ மார்க் ரொம்ப சின்ன ஒரு சுவிசேஷனால விளக்கமா இதுல எழுதல. இப்ப யாரெல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அவர்கள்தான் தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த சிலுவை அறையப்படுகிற இடத்துக்கு போகணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது சொன்னாரு, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம அப்ப கூட படிச்சோம் தெரியுமா, சிலுவையை எடுத்துட்டு போனாலே மரணம் முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிலுவையை எடுத்துட்டு போயிட்டு அவன் உயிரோட வந்தான்னு எங்கேயுமே எழுதப்படலை, சரித்திரத்திலே கிடையாது. ஆகவே அந்த சிலுவை என்று சொன்னாலே அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு, மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகிற ஒன்று. இருக்கிறதுலேயே மிக அதிகமான பனிஷ்மெண்ட் ரோமர்களுடைய நாட்களில் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிலுவை மரணம். நிறைய மரண தண்டனைகளே நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. நம்மளுடைய நாட்கள்லே பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லாட்டா ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, டபுள் ஆயுள் தண்டனை. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது சரித்திரங்களிலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இப்போ அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா என்ன சட்டிக்குள்ள போட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு, நாடு கடத்தப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் மிக மிக உச்சக்கட்ட தண்டனையாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவது எதுவென்று சொன்னால் சிலுவை மரணம். இப்ப யூத கலாச்சாரத்துல ஒரு தண்டனை இருந்துச்சு, அதை ஆண்டவரே கொடுத்திருந்தார். ஒரு நாள் ஓய்வு நாள்ல ஒருத்தன் விறகு பொறுக்கிட்டு இருந்தான். அவனை என்ன செய்யணும் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படின்னு சொல்லி மோசே போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இயேசுவிடத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ, அவன் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்ப யூத வழக்கத்துல கல்லறிந்து கொள்ளுதல் அப்படின்றது இருக்குது.
ஸ்தேவானை கூட அப்படிதானே கல்லறிந்து கொள்றாங்க. இரத்த சாட்சியா அவர் மரிக்கிறார். அவர் தான் முதல் இரத்த சாட்சியா மரிக்கிறார். அப்போ இயேசுவை ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியர்கள் தான் நியாய தீர்த்து அவங்க கல்லறிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய முழு இரத்தமும் வெளியேற்றப்பட்டிருக்காது. ஏன் முழு இரத்தமும் வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு ஒரு பரிகாரம் தேவைப்பட்டது. ஏதோ ஒரு பரிகாரம் இல்ல, குற்றமில்லாத இரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார். இவருடைய இரத்தம் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்பட்ட பிற்பாடுதான் அது பரிகாரமாக மனுக்குலத்திற்கு மாற முடியும். நான் போன வகுப்புலேயே உங்களுக்கு சொன்னேன், ஒரு டயாலிசிஸ் பண்ற ஒருத்தனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் டயாலிசிஸ் பண்றாங்க? அவனுக்கு உப்பு அதிகமாயிரும். அந்த உப்பு அப்படியே ரத்தத்திலே கலந்துரும்ல. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புறம் அவருடைய பழைய ரத்தத்தை அந்த டயாலிசிஸ் மிஷினுக்குள்ள போட்டு சுத்திகரிப்பாங்க. இன்னொரு புறம் அவனுக்கு நல்ல ரத்தத்தை ஏற்றுவார்கள். அந்த சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை ஏற்றுவார்கள். முழுசா எடுத்துட்டு திரும்பியும் அவங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப டயாலிசிஸ் பண்ண தேவையில்லை. ஆனா முழுசா எடுத்தா என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்கல்ல. அதனாலதான் சைமல்டேனியஸா பண்ணுவாங்க. இப்போ அதற்காக தான் இயேசு நமக்காக பலியாக வேண்டியது இருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சிலுவை மரணம். வேற எந்த தண்டனை கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு முழு ரத்தமும் வெளியே போகாது. இப்ப இந்த சிலுவை மரணம் அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்களுக்கு வாரினால அடிப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ ரத்தம் நிறைய வெளியே வந்துடும். கடைசி வரைக்கும் அந்த ஃபுல் ரத்தமும் வெளியே ஏறுற வரைக்கும் அவர்கள் அப்படி துடித்து சாவாங்களாம். அதனால தான் அந்த மரணம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ இயேசு தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து அப்படியே குற்றுயிராக, பாதி உயிர் தான் அவருக்கு இருக்கு, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த வீதியிலே நடந்து செல்லுகிறார். நான் நினைக்கிறேன் சுற்றிலும் நிறைய ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். சிலர் அவரை வேடிக்கையா பார்த்திருப்பாங்க. சிலர் அவருக்கு விருப்பமானவர்கள் அழுது கொண்டே பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம்ல, எருசலேம் ஸ்திரீகள்லாம் அழுதுட்டு இருக்கும் போது ஆண்டு சொல்வாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்ப எல்லாரும் சூழ்ந்திருக்க இது ஒரு அவமானத்தின் ஒரு அடையாளமாக இயேசு இப்பொழுது தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த எருசலேமின் வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். ரொம்ப கடினமா இருக்குது, கரடு முரடான பாதை, கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து எழும்பி போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சூழ்நிலையில அவரால் எழும்பி நடக்கவே முடியல. ஏன்னா அந்த சிலுவையுடைய அளவு பார்த்தீங்கன்னா, நீங்க சரித்திரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அது எவ்வளோ வெயிட் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோ வெயிட்டையும் இவ்வளோ ஒரு மோசமான நிலையில தூக்கிட்டு போறது சாத்தியம் இல்லைல்ல. ஆனாலும் அவங்க தான் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போக முடியலன்னா அந்த சவுக்கால மறுபடியும் அந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு எழுப்புவாங்க. இப்போ ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போற அந்த மாட்டு வண்டிக்காரன் என்ன பண்ணுவான், மாடு ரொம்ப வெயிட் தாங்க முடியாம அப்படியே திணறிட்டு நிற்கும். சவுக்கால டம்முன்னு ஒரு அடி அடிப்பான். அடிச்ச உடனே அது வலி தாங்க முடியாம ஓடும், திரும்ப போய் நிற்கும், அடி கொடுப்பான், திரும்பி போகும்ல. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து அந்த எருசலேமின் வீதியிலே அப்படியே பாதி உயிரோடு கூட நடந்து போய் கொண்டிருந்தார். அப்ப என்ன நடக்குது பாருங்களேன். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்போ ஒருத்தர் வரான், அவனுடைய பெயர் என்ன சொல்றாரு மார்க்கு? சீமோன். இவன் யாருடைய தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். இவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? சிரேனே. சிரேனே அப்படின்னு சொன்னா வட ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு பட்டினம். இந்த பட்டணத்துல எப்படி இவன் போனான்? இவன் சீமோன்னா இவன் கண்டிப்பா ஒரு யூதன் தானே. எதுக்கு இப்ப இங்க வந்தான் அப்படின்றத கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்றேன் பாருங்களேன். இன்றைக்கு என்ன நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் என்ன அப்படின்னா பஸ்கா. இன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுது, இயேசுவினுடைய இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு அப்படித்தானே தோணும். ஆனா இயேசு இன்னைக்கு தான் மரிக்கணும். ஆனா அவங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, அடடா இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம பண்டிகையெல்லாம் கொண்டாட முடியாம இவனால இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கூட யோசித்திருப்பாங்க. நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக
வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிற யூதர்கள் அன்னைக்கு வந்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கிறவங்க அன்னைக்காவது காலைல வந்துருவாங்க. அத மாதிரி தான் இந்த சீமோன் என்பவன் சிரேனே அப்படின்ற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். இவன் பஸ்காவை கொண்டாடுவதற்காக இப்ப எருசலேமுக்கு வரான். இவனுக்கு தெரியாது இந்த நசரேயனாகிய இயேசு யார், இங்க எருசலேம்ல என்ன நடக்குது, இந்த விஷயம்லாம் தெரியாது. பஸ்கா கொண்டாட வந்தா இங்க ஒரே கலவரமா இருக்குது. எல்லா இடத்துலயும் ஒரே பேச்சு தான். அங்க அந்த நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க, ஒரே கூக்குரலா இருக்குது. இங்க சரி என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க இந்த சிரேனே ஊரான் வந்திருப்பான். அப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா யூதர்களை காட்டிலும் வாட்டசாட்டமா, நல்ல வளர்த்தியா, நல்ல பலம் உள்ளவனா இந்த சீமோன் காணப்பட்டிருப்பான். இப்ப இந்த ரோமர்கள் இந்த இயேசுவால இந்த சிலுவையை தூக்க முடியாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து எழும்புறதுனால யாராவது ஒருத்தர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அந்த சிலுவையில் அறையிற இடத்து வரைக்கும் தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நல்ல வாட்டசாட்டமா ஒரு ஆளை பார்த்த உடனே இங்க வா இந்த இதை தூக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் முன்னாடி தூக்கியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா தூக்கியிருக்க மாட்டான். ஏன்னா இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது, அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பல் பண்றாங்க. நான் ஏன் தூக்கணும், இவன் பண்ண தப்புக்கு நான் தூக்கணுமான்னு கேட்டிருப்பான். ஆனா ரோமர்களின் ஆட்சியின் கீழே இவர்கள் இருக்கிறதுனால அவங்க சொன்னா இவங்க கேட்கணும் இல்லையா, பலவந்தம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, இவன் மட்டும் யூதன் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் இவன் மட்டும் கருப்பா ஹைட்டா குண்டா, எப்படி இவன் அந்த வட ஆப்பிரிக்காவுக்கு போனான் அப்படிலாம் ஒரு கேள்வி வருகுதா? நான் சொல்லி கொடுத்தேன், நம்ம இந்த பாடங்கள்ல படித்து கொண்டிருக்கும் போது சொன்னேன், இயேசு எருசலேம் நுழைவாயிலுக்குள் நுழையும் பொழுது நிறைய பஸ்காவை கொண்டாட வெளிநாட்டவர்கள் வந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா கிமு 722ஆம் ஆண்டிலே அசீரியர்களால சிறையாக பிடிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களிலே இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. அப்போ இயேசுவின் நாட்கள்ல எங்கெங்கேயோ யூதர்கள் உலகமெங்கிலும் இருந்தாங்க. இப்ப பல நூற்றாண்டுகளாக, இது கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு நடக்குது. அப்போ எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஒரு இடத்துல போய் தங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளைமேட் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய வெளியில உள்ள சாயலும் மாறுமா மாறாதா? இதை ஒத்துக்கலன்னா நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் யாரோ பிறந்து வளர்ந்து கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. உதாரணமா யூஎஸ்க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிளைமேட்டுக்கும் யூஎஸோடைய கிளைமேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை? அப்போ பாருங்க, இப்ப அங்க போய் இருக்கிறாங்க, அங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, அங்க அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த பிள்ளைகள்லாம் இந்தியாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளைமேட்டு, அங்க இருக்கிற சூழ்நிலைகள், அங்க ஆகாரம் எல்லாமே வித்தியாசப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகள் கழித்து, இல்லைன்னா ஒரு சில நூற்றாண்டுகள் கழிச்சு அவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அமெரிக்கர்கள் மாதிரியே இருக்கும், யூஎஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி இருக்கும். இவங்க உண்மையா அவங்களுடைய ரூட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்தியர்கள் தான். ஆனா அவங்க அங்கேயே தங்கி இருந்ததுனால அவங்களுடைய பாஷை மாறி இருக்கும், அவங்களுடைய முகங்கள், அவங்களுடைய ட்ரெஸ் ஸ்டைலு எல்லாமே மாறிடும்ல. அதே தான் இந்த இடத்துல. இப்போ இந்த சிரேனேல போய் இவங்க செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பஸ்கா கொண்டாட வந்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் இவன் வாட்ட சாட்டமா நல்லா ஒரு தைரியசாலியை போல அவன் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. பொதுவாக ஆசியர்களை காட்டிலும் இந்த ஆப்பிரிக்கர்கள் ரொம்ப பலம் உள்ளவர்கள். அதாவது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வெள்ளையா இருக்க பிடிக்கும். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது வெள்ளை ஆக ஆக நம்ம இம்யூனிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். யார் ரொம்ப கருப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும். இப்போ நம்ம உலகத்தில் இருக்க ஜனங்களை எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம எப்படின்னா வெள்ளை கிடையாது, நம்ம ப்ரௌன், சரிங்களா? ரொம்ப வெள்ளை அப்படின்னு சொன்னால் ஒயிட் பீப்புள் தான், அமெரிக்கர்கள் இல்லைன்னா யூகேயில் இருக்கிறவங்க, இவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும், ஐரோப்பியர்கள். ஆனால் இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? கருப்பாக இருப்பாங்க. நம்மளாம் யாருமே அந்த கலர் கிடையாது. கருப்புனா அவ்வளோ அட்டர் பிளாக், அதாவது நம்ம முடி கலரே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கருப்பு இனத்தவருக்கு தான் அவ்வளோ சீக்கிரமாக எந்த வியாதியும் வராதான். இது மெடிக்கலி ப்ரூவன் ஒன். அவங்க ஃபஸ்ட்டு இம்யூனிட்டியில், ரெண்டாவது ஆசியர்கள், நம்மலாம் கொஞ்சம் அந்த கருப்பு கலந்த வெள்ளை இல்லையா, அதனால அந்த ப்ரௌன். மூன்றாவதாக தான் நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கர்கள், வெள்ளையர்கள்.
அவங்களுக்கு ஈஸியாக எல்லா வியாதியும் வந்துடும். சரியா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு? இப்போ மார்க் சொல்லும் பொழுது நிறைய விளக்கங்களை இதை சொல்கிறார் ஒரே வசனத்திலேயே. சிரேனே ஊரான், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவனை வந்து பலவந்தம் பண்ணாங்களையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொன்று போட்டிருக்கு, அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்? இயேசு சிலுவையை சீமோன் சுமந்துட்டு போனான்னு போட வேண்டியதானே? இவ்வளோ விளக்கங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிற்காலத்திலே இந்த சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. சரித்திரம் மாத்திரமல்ல, நம்முடைய வேதத்தின் வாயிலாகவே அதை நிரூபிக்க முடியும். இந்த சிரேனே ஊராகிய சீமோன் என்ன பண்ணியிருக்கிறான்? வேண்டா வெறுப்பா திட்டி தான் சமந்துட்டு போயிருந்திருப்பான் சிலுவையை. ஆனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது, ஏன்னா பஸ்கா தான் கொண்டாடலையே, பண்டிகை தான் கொண்டாடலைல்ல, அதனால இதை பார்த்துட்டு இருந்திருப்பான். இவனால் நான் சுமக்க வேண்டியது இருக்குன்னு போய் அவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஏசு ஜீவனை விட்டது, இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு புரிந்து விட்டது, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கும் பொழுது அவன் என்ன யோசித்திருப்பான்? இவன் பாரத்தை நான் ஏன் சுமக்கணும்னு யோசித்திருப்பான். ஆனா எப்ப அவனுக்கு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று தெரிந்ததோ, அவனுக்கு எவ்வளோ பெருமையா இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். நான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த தேவ குமாரனுக்கு அவருடைய சிலுவையை சுமக்க பாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. சரித்திரம் சொல்லுகிறது, அவன் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய ஊருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். இவனுடைய பிள்ளைகள் தான் அலெக்சாண்டரும் ரூஃபஸ், அந்த ரூப்புன்னு போட்டிருக்கு இல்லையா. இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் சுவிசேஷத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டான். அவன் இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு இவர்களுடைய பிள்ளைகளும் அவங்க அம்மாவும் எபேசு பட்டணத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அங்க பவுல, மார்க்கு, லூக்கா இவர்கள் எல்லாம் மீட் பண்றாங்க. இயேசுவின் சீஷர்களாக இவர்கள் காணப்படுவதால இவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் அங்க இருந்து அவங்க ரோமாபுரிக்கு வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம வேதத்திலிருந்தே பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். அவர்கள் எபேசுல இருந்தாங்க அப்படின்றதற்கு அப்போஸ்தலர் 19:33 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கை அமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். எபேசு பட்டணத்துல சுவிசேஷத்தின் நிமித்தமாக பயங்கர குழப்பம் வந்துருது. அந்த டைம்ல யூதர்கள் மத்தியில சமாதானத்தை கொடுக்கறதுக்காக இந்த அலெக்சாண்டரை தான் விட்டாங்களாம். இந்த அலெக்சாண்டர் யார் என்று சொன்னால் சிரேனே ஊரானாகிய சீமோனின் குமாரன். இவன் தான் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இப்ப இது வந்து பவுல் எழுதுறார், ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். இப்ப பவுல் வந்து ரோமாபுரிக்கு சிறையிலே இருக்கும் பொழுது இந்த குடும்பம் தான் பவுலுக்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கிறார்கள். பவுல கேர் பண்ணவங்களே இவங்க தானா. அங்க போட்டிருக்கு, எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயை வாழ்த்துங்கள்னா அவ்வளோ க்ளோஸ் பவுலும் இவங்களும். இவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவி. அவனுடைய பிள்ளைகளாக அலெக்சாண்டர், ரூப்பு. ஒருவேளை அலெக்சாண்டர் அதுக்கு முன்னால மரித்து போயிருக்கலாம் இரத்த சாட்சியாக என்று சொல்லுகிறார்கள். அப்ப இங்க இருக்கிறது யாரு? ரூஃபஸ் மட்டும்தான், ரூபை மட்டும்தான். அதுதான் இங்க வாழ்த்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப இவ்வளோ விஷயத்தையும் மார்க் இங்க உள்ள வைத்து எழுதியிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 22, 23 கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கபாலஸ்தலம், இது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கால்வரி. ஸோ கால்வரி அப்படின்ற வார்த்தை வந்து அது ஒரு ஆங்கில சொல். ஆனால் இந்த கபாலஸ்தலம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மண்டையோடு. சில டிரான்ஸ்லேஷன்ல த பிளேஸ் ஆஃப் ஸ்கல்னே கொடுத்துருக்கு. கபாலஸ்தலம் அப்படிங்கிறது அது வந்து பிளேஸ் ஆஃப் ஸ்கல் அல்லது மண்டை ஓடு என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. இதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன சொன்னா எபிரேய மொழியில, அராமிய மொழியில கொல்கதா என்று சொல்லி வருகிறது. அப்ப கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அர்த்த பெயர். சரிங்களா?
அதுனா மண்டை ஓடுன்னு சொல்லி அர்த்தம். ஏன் மண்டை ஓடு அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எனது கொல்கதா. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இடம் ஒரு குன்று என்று சொல்லப்படுகிறது இல்ல, மலை. அப்ப அந்த மலை மண்டை ஓட்டு ஷேப்ல இருந்ததுனால, இப்ப படத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, மண்டை ஓடு மாதிரியே இருந்துச்சாம் அது. அதனால இதற்கு ஒரு பெயர் இருந்துச்சு. இது மண்டை ஓடு என்று சொல்லி, த பிளேஸ் ஆஃப் ஸ்கல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி மோசமான குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்படுகிற இடம்தான் இந்த கபால ஸ்தலம். இது எங்க இருந்துச்சுன்னா எருசலேமுக்கு வெளியே இருந்துச்சு. எருசலேம் சிட்டிக்குள்ள இல்ல, வெளியே இருந்தது. இந்த கொல்கதா நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது குற்றவாளிகள் பொதுவாக தண்டிக்கப்படுவார்கள். இப்போ சிலுவையில மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க பாடியை யாராவது வாங்கிட்டு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரை கொலை செய்வாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? குற்றவாளிகள், பயங்கரமான குற்றவாளிகள். அப்ப அவங்க ஃபேமிலிக்கே இது அவமானம்ல. அதனால இவங்க பாடியே வாங்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமர்கள் இந்த தண்டனையை நிறைவேற்றி விட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க அந்த சைடு. இதை ஒரு மலை தானே, அப்படியே அது விழுந்துரும். அது கொஞ்ச நாள் தாண்டி டீகே ஆகி அப்படியே அழுகி போய் அது மண்டை ஓடு எலும்பெல்லாம் கிடக்கும். அப்போ இந்த மலை ஃபுல்லாகவே என்னவா இருக்கும் அப்படின்னா ஓடு, மண்டை ஓடு தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த கொல்கதா என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல ஃபுல்லாக மண்டை ஓடும் எலும்புகளும் இருந்ததுனால இதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது, மண்டை ஓடு, கொல்கதா. சரியா? அப்போ 2 அர்த்தம் இதற்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 24, 25. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. இங்க பாருங்க, இப்போ சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. எப்படி அரைஞ்சாங்க எல்லாமே இங்க எக்ஸ்பிளைனே பண்ணல. நமக்கு தெரியும், அவர் கைகளிலே ஆணிகள், கால்களில் ஆணிகள், அவருடைய சிரசிலே முள்முடி, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுன்னு போட்டிருக்குல்ல. நம்ம யூஸ்வலாக நம்ம பிக்சர்ஸில் பார்த்துருப்போம், இல்லைனா மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது ஒரு சின்ன துணி அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு போடப்பட்டிருக்கும். ஆனால் சிலுவையிலே அறையிற எந்த நபராக இருந்தாலும் அவர்களை நிர்வாணமாக தான் அறைவார்கள் என்று சொல்லி ரோம ஏடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இயேசுவையும் சிலுவையிலே நிர்வாணமாக தான் அவர்கள் அறைந்திருக்க வேண்டும். அதனால தான் அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி போடப்படுகிறது. எவ்வளோ ஒரு அவமானம் இருந்திருக்கும் பாருங்களேன். இயேசு நமக்காக ஜீவனை மாத்திரமல்ல, அவர் பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்தைகளை சுமந்து அவர் முழுமையாய் நிர்வாணமாக்கப்பட்டு அவர் மரித்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் மேலும் என் மேல் வைத்த அந்த அன்பை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26, 27. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். இப்ப என்ன பண்றாங்க? சிலுவையில யூதருடைய ராஜா அப்படின்னு போட்டுறாங்க. அடுத்தது அவரை இன்னும் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு கள்ளனும் இன்னொரு பக்கத்துல இன்னொரு கள்ளனையும் போட்டுறாங்க. இது எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் இப்படி நடக்கிறது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இப்ப பாருங்க, இயேசு அப்படியே துடிதுடித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் மேல என்னெல்லாம் குற்றம் சாட்ட முடியுமோ, பரிகாசம் பண்ண முடியுமோ எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க. பிரதான ஆசாரியன் சொல்றான், கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருந்தான், எல்லாரையும் ரட்சிக்க போறேன்னு சொன்னா, அவன் பாரு சிலுவையில தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏளனமாய் பேசுகிறார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இப்ப இதே ஒரு பயங்கரமான எவிடன்ஸ், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி.
இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். ஆனால் யாருக்குமே இயற்கையெல்லாம் இப்படி ஆனதில்லை. இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது காரிருள் மூடிக்கொண்டது, நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இடி முழக்கம் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அப்படிலாம் அந்த சுவிசேஷகர்கள் எழுதியிருப்பாங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு அடையாளம். இவர் சாதாரண மனிதன் கிடையாது, இவர் தேவகுமாரன் என்பதற்கு. ஆனாலும் இந்த பிரதான ஆசாரியர்களோ இவரை சிலுவையில் அறைந்த மற்ற யூதர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 9ஆம் மணி நேரத்திலே, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சிலுவையில தொங்குறார் இயேசு. எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இது ஒரு அராமிய சொல். இதனுடைய அர்த்தத்தையும் இங்க மார்க் எழுதுகிறார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆக்சுவலா இது சங்கீதம் 22 தான் இங்க சொல்றாரு. அதை தான் இங்க கோட் பண்றாரு. சிலுவையிலே அவர் பேசின 4வது வார்த்தை. இயேசு சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசியிருந்தார். அந்த 7 வார்த்தையில 4ஆம் வார்த்தை பேசுறத மட்டும் தான் மார்க் எழுதுகிறார். சரிங்களா? இப்ப இயேசு அறையப்பட்ட நாள் என்ன? பஸ்கா. சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை சரித்திரத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முழு நிலவா இன்னைக்கு, அதாவது ஃபுல் மூன், அதாவது ரொம்ப வெளிச்சம் நிறைந்த ஒரு நேரமாக இருந்தது. அன்னைக்கு இரவு கெத்சமனே தோட்டம். அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு தெரியும், முழு நிலவு அப்படின்னா அன்னைக்கே நல்லா பிரைட்டா தான் மூன் இருக்கும் இல்ல, சந்திரன் நிலவு நல்லா இருக்கும், அழகா நல்ல வெளிச்சமா இருக்கும். அன்றைக்கு பகல் ஃபுல்லா நல்லா இருந்தது பிரைட்டா. திடீர்னு இயேசு 3 மணிக்கு சிலுவையில தொங்க ஆரம்பித்தவர், அவர் 6ஆம் மணி நேரத்திலே அந்த 3 மணி நேரம் அப்படியே இருட்டு வந்துருது. சரிங்களா? இந்த 3ஆம் மணி வேளையிலே ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறார்கள். 3 மணி நேரம் அவஸ்தப்பட்ட பிற்பாடு 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வரைக்கும் காரிருள், பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அதுக்கு பிறகு 9ஆம் மணி வேளையில என்னாகுது? இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். காடி இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த காடின்றது ஒரு கெமிக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முழுவதுமா கெமிக்கல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெயின் கில்லராக பயன்படுத்தப்பட்டது, ஒரு வலிப்பு மருந்தாக. இந்த சிலுவையில அடி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கிரிமினல்ஸ், இந்த குற்றவாளிகளுக்கு சீக்கிரமா உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகணுன்றதுக்காக இந்த காடியை அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அவங்க ரொம்ப தாகமா இருப்பாங்கல்ல, அடி வாங்கி டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்கல்ல, அதனால ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவாங்க. அது இவர்களுடைய வழக்கமாகவே இருந்தது. இன்னொன்று சொல்றாங்க, இந்த காடி என்னத்துக்காக கொடுக்கப்படும் என்று சொன்னால், அந்த அடிப்பட்ட இடங்களில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும். பொதுவாக ரத்தம் வெளியே வந்துருச்சுன்னா இந்த ரத்தத்தினுடைய தன்மை என்ன? உறைந்து போகக்கூடிய தன்மை. இப்போ நமக்கு கூட கையில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா சீக்கிரமாக என்ன ஆயிரும்? அந்த ரத்தம் வந்து நின்றுள்ள அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தோன்னா ஈஸியாக உறைந்து போகிற தன்மை இருக்கிறது. எப்படியாவது ஸ்டாப் ஆயிரும், அதுவே தானாக ஸ்டாப் ஆயிரும், எந்த மெடிசனுமே போடாமல். அப்போது இந்த உறைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த காயங்களில் அப்ளை பண்ணுவாங்களாம். அப்போ அது வந்து உறைந்து போகாமல் அந்த ரத்தம் வெளியே வருமா. அதாவது ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்காதாம். அதுதான் இந்த பனிஷ்மெண்ட்டுடைய உச்சக்கட்டம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 15, 37, 38. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இப்ப கொல்கதா அப்படின்ற இடத்துல இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அந்தகாரம் மூடிக்கொண்டது. 9ஆம் மணி வேளையில ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆணுடைய கரத்துல தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து அவர் ஜீவனை விட்டுவிட்டார். இங்கே ஜீவனை விடும் பொழுது எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திரைச்சீலை என்ன? இப்ப யூதர்களுக்கெல்லாம் இது தெரியும். இப்ப நம்ம வந்து சபை, சர்ச் அப்படின்றதுல இருக்கிறனால இந்த டெம்பிள், இந்த தேவாலயம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டாக்கும்படியாக மோசேக்கு சொல்லுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு? தேவனை சந்திக்கிற ஒரு இடம். பழைய ஏற்பாட்டு நாட்களில்
ஒருவரும் தேவனிடத்துல நேரடியாக எந்த உறவையும் வைத்து கொள்ள முடியாது. தேவன்கிட்ட வரணும் அப்படின்னா ஆசாரியர்கள் மூலமாக தான் அவர்கள் என்ன காரியம்னாலும் செய்ய முடியும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவர்கள் பாவத்திற்கு என்று சொல்லி அவர்கள் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் பலி பொருளை கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 பகுதி இருக்கும். முதல் பகுதி என்னன்னா பிரகாரம். இதுல அந்த பலிபீடம், வெண்கல தண்ணீர் தொட்டி இருக்கும். இங்கதான் பலி செலுத்துவாங்க. ஆனால் தினந்தோறும் ஆசாரியர்கள் இதற்கு 2வது பகுதியான பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல 3 முக்கியமான பொருட்கள் இருக்கும். 1 குத்துவிளக்கு, சமூக தப்ப மேஜை, தூபபீடம். இதுல டெய்லி போய் ஆசாரியர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த தூபம் பீடத்துல தான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. குத்துவிளக்க எரியும்படியாக செய்வார்கள். இப்படி நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப இந்த இடத்துல யார் வரலாம்? ஆசாரியர்கள் போகலாம். இப்ப அதுக்கு அடுத்த ஒரு பகுதி இருக்குது. அது பேரு மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருந்துச்சு. அது பேரு ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலதான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் செப்பரேட் பண்றது செவுரு இல்ல, ஒரு திரை. ஒரு திரை தான் இருக்கும். இந்த திரை வரைக்கும் தான் ஆசாரியர்கள் போக முடியும். திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறத யாருமே பார்க்கவே முடியாது. ஈவன் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்மேண்டல் பண்ணி எடுத்துட்டு போகும்போது கூட அந்த ஆசாரியர்களுடைய குமாரர்கள் அதுக்கு நியமித்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி அதை வச்ச பிற்பாடு கோகாத்தின் புத்திரர் அதை தோல்ல சுமந்துட்டு போவாங்க. யாருக்குமே தெரியாது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குன்னு. இதுல யார் போக முடியும் அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். பிரதான ஆசாரியன் கூட அவ்வளோ சீக்கிரமா போயிட முடியாது. அவன் பாவத்தோடு போனான்னா அங்க காலி அவன். அதனாலதான் பிரதான ஆசிரியரோட காலில் ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு மணியோடு கூட ஒரு கயர். அவன் ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு வெளியேற இருக்கவங்களுக்கு அப்பதான் தெரியுமா. சப்போஸ் மணி ஓசை நின்றுச்சு அப்படின்னு சொன்னா யாரும் போய் அவன் செத்து போன அந்த பிணத்தை கூட உள்ள போய் எடுக்க முடியாது. ஏன்னா அங்க சாவு வந்துடும். அதனால தரதரன்னு பிடிச்சி இழுப்பாங்களாம் வெளியே. அந்த அளவிற்கு தேவ பிரசன்னம் நிறைந்த இடம்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கிருபாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டி. இப்போ எவ்வளோ ஆச்சரியமா இருந்திருக்கும்னு பாருங்க. திடீர் என்று சொல்லி ஒருவேளை அங்க ஆசாரியர்கள் நின்று ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அங்க இயேசு ஜீவனை விட்ட உடனே அந்த திரைச்சீலை எப்படி கிழிஞ்சிச்சு, அதான் ஹைலைட்டே பாருங்களேன். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். இப்ப கீழே இருந்து மேல கிழிஞ்சிச்சுன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாரோ கீழே இருந்து கிழிச்சு விட்டுட்டாங்க, இது ரொம்ப பழைய திரை, அதனால அது நஞ்சு போயிருந்துச்சு, அதனால தான் கிழிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இயேசு உயிரோட எழும்பினதை யாருமே நம்பல. சீஷர்கள் தான் களவாய் கொண்டு இவங்க சரீரத்தை வச்சுக்கிட்டு உயிரோட எழும்பினான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பொய் சொல்றாங்கன்ற வதந்தியை பரப்பி விட்டார்கள். அப்ப நிச்சயமா என்ன சொல்லியிருப்பாங்க, யாரோ இது வேண்டாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க, இதை கிழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா தெளிவாக வேதம் சொல்லுகிறது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சிச்சான். ஏன் அந்த திரைச்சீலை கிழிந்தது? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க பிறகு போய் வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அந்த திரைச்சீலை என்பது இங்கே நமக்கு விளங்குகிறது. அதுதான் இயேசுவின் சரீரம். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு ஜீவனையே கொடுத்தது நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த. என்ன வழி? தேவனோடு கூட நேரடியாக பேசுகிற, தேவனோடு கூட நேரடியாக உறவாடுகிற அந்த மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினாராம். அதாவது இதை ரொம்ப விளக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நமக்கு மற்ற காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. என்னன்னா, யூதர்களுக்கு மட்டும்தான் இஸ்ரவேலின் தேவனாக தேவன் இருந்தார். நமக்கெல்லாம் சிருஷ்டிகர் தான். புறஜாதிகளுக்கு இவர் தேவன் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு நமக்காக அவர் பரிகாரம் செலுத்தினாரோ, இந்த யூதர்களையும் இந்த புறஜாதிகளையும் அவர் இணைத்து
இருவருக்கு இடையே இருந்த அந்த பகை சுவரை தகர்த்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சந்நிதியிலே தைரியத்தோடே அவருடைய கிருபாசன தண்டையிலே போய் அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அது எதன் மூலமாக வந்திருக்கிறது தெரியுமா? இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக வந்திருக்கிறது. நீங்க அப்புறமா இந்த எபிரேயர் 10 நீங்க வாசிங்க. அதாவது வெள்ளாட்டுக்கடா மற்ற காளையினுடைய இரத்தத்தினாலே அல்ல, குற்றமில்லாத இந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. இது ஒரே தரம் பலி தான். இது இனிமேல பலி இல்லவே இல்லை அப்படின்றத இங்கே ரொம்ப விளக்கமாக எபிரேயர் நிருபக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். இது என்ன என்று சொல்லி உங்களுக்கு புரிந்து விட்டதா? இயேசு சிலுவையில 7 வார்த்தைகள் சொன்னார் பாருங்களேன். அது இந்த சுவிசேஷத்துல இல்ல. அது என்ன மட்டும் நம்ம பாத்திர போறோம். 7 words of Jesus in the cross. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. Father, forgive them, for they do not know what they are doing. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Truly I tell you, today you will be with me in paradise. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். Women, here is your son, and to the disciple, here is your mother. ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏலி ஏலி லாமா சபக்தானி, மை காட் why have you forsaken me. தாகமாயிருக்கிறேன், I am thirsty. எல்லாம் முடிந்தது, it is finished. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, into your hands I commit my spirit. இதற்குரிய அந்த வேத பகுதியும் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க அப்புறமா போய் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 15:39. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இந்த 100க்கு அதிபதி யார்? இவன் 100 பேருக்கு அதிபதி. இவனுடைய தலைமையின் கீழே தான் இப்ப இயேசுடைய மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் தான் இன்சார்ஜ். இந்த 100க்கு அதிபதி தான் எல்லாரையும் வேலை வாங்கி இவருக்கு அந்த டெத் சென்டென்ஸை கொடுத்துருக்கான். இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனையோ பேரை நான் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறேன், ஒருத்தருக்குமே இப்படி நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை இங்க கவனியுங்கள். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். இவன் சொன்னது மாத்திரமல்ல, சரித்திரம் சொல்லுகிறது, இவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இவன் பல இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 40ஆம் வசனம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவிலிருந்து வந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும். இப்ப இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள். சலோமே அப்படின்னு சொன்னா இவர்களும் இயேசுவின் உறவினர்கள் தான். அவருடைய கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் அவர்களோட கூட இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இப்ப என்ன நடக்குது? இயேசு மரணம் அடைந்து விட்டார். இதை பார்த்த அரிமத்தியானாகிய யோசேப்பு, இவன் ரொம்ப பணக்காரன், அவனுக்காக ஒரு புதுசா ஒரு கல்லறை வெட்டி வச்சிருந்தான். அந்த காலத்துல கல்லறை அப்படின்னு சொன்னா குகைகள்ல வைப்பாங்க. இப்ப மாதிரி மண்ணை தோண்டி புதைக்க மாட்டாங்க, குகைகள்ல வைப்பாங்க. அப்போ இது வரைக்கும் ஒருத்தரும் வைக்காத அந்த புதிய கல்லறையில இயேசுவை இந்த யோசேப்பு என்ன பண்றாரு? அடக்கம் பண்றாரு. ஆனா இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்ல, அதனால பிலாத்துட்ட போய் தைரியமா கேட்கிறாரு. அவர் தான் இப்ப செத்து போயிட்டாரே, பிளீஸ் அவருடைய உடலை அடக்கம் பண்ண கொடுங்க அப்படின்னும் போது அவனும் 100க்கு அதிபதிட்ட கேட்கிறான். அவர் இவ்வளோ சீக்கிரமா செத்து போயிட்டாரா? பாத்தீங்களா, 100க்கு அதிபதி தான் உறுதி செய்யணும் அவர் செத்து போயிட்டாரா இல்லையா. டாக்டர் வந்து யாராவது இறந்து போயிட்டா
அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நூற்றுக்கு அதிபதி கொடுக்கணும். நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக கேள்விப்பட்ட பிலாத்து யோசேப்பு கிட்ட சரின்னு சொல்றாரு. அவர் போய் அதை எடுத்து ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் பண்றாரு. இதை யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மகதலனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று படிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, யாரையெல்லாம் இயேசு மரண நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தார். இப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், 3 வருஷம் இயேசு ஊழியம் செஞ்சாரு, நிறைய அற்புதங்களை செஞ்சாரு, நிறைய போதனைகளை கொடுத்தாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நிறைய பேரை அவர் பின்பற்ற வைத்தார். அப்போ இவர் 3 வருஷம் தான் பண்ணாரு, செத்து போயிட்டாரே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவருடைய ஜீவன் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும், ஏன் ஜீவனை விட்ட பிற்பாடு கூட நூற்றுக்கு அதிபதியை சம்பாதிச்சிட்டார் பாருங்களேன். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப விளக்கப்படுத்தி சொல்ல முடியாது, நீங்க அப்புறமா இதை தியானிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியில நம்ம இதை பார்க்கலாம். யார் யார் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவதாக மல்குஸ். மல்குஸ் யாரு? போன பாடத்துல படிச்சோம். இவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். வேலைக்காரன் அப்படின்னா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்ம வீடை கூட்டுறதுக்கோ கடைக்கு போயிட்டு வர்றதுக்கும் உள்ள வேலைக்காரன் கிடையாது. வேலைக்காரர்கள் அப்படின்னா வேலைக்காரருக்கெல்லாம் வேலைக்காரர் வச்சிருப்பாங்க, அவங்க தான் ஹெட். சரியா? இப்போ எலியேசர் அப்படின்ற ஒரு வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு இருந்தான். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு பெண் பார்ப்பதற்கு தன்னுடைய வேலைக்காரனை தானே அனுப்புனா. என்னடா அது வேலைக்காரனை போய் அனுப்பிட்டான் கிடையாது, இவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறான். அதே மாதிரி தான் மல்கூசும் பிரதான ஆசாரியர் வரவேண்டிய இடத்துல அவனை ரெப்ரசன்ட் பண்ணி வந்தவன் தான் மல்கூஸ். பேதுரு கோவத்தில் அவனுடைய காதை வெட்டுறான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினதுனால அவனும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. 2வதாக பரபாஸ். பரபாஸை நீங்கள் யோசிக்கும் பொழுது இந்த 3 சிலுவையில் நடு சிலுவை யாருக்கா இருந்திருக்கணும் அப்படின்னா பரபாஸ்க்கு தான் இருந்திருக்கணும். கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட பரபாஸ் வெளியே பிலாத்து கூப்பிடுறான் அப்படின்னு கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு என்ன தோன்றி இருக்கும்? போச்சு, அவ்வளோதான், நான் செத்து போறேன்னு நினச்சிதான் வெளியே வந்திருப்பான். ஆனால் இங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. இயேசுவும் பரபாசும் பிலாத்துவின் ஒவ்வொரு பக்கத்தில் நிற்கிறார்கள். பிலாத்து கேட்குறான், நான் உங்களுக்கு யூதருடைய ராஜாவை விடுதலை செய்யட்டுமான்னு கேட்குறான். எல்லாரும் பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பரபாஸ் என்ன யோசித்திருப்பான்? இவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா என்ன யோசிச்சிருப்பான்? என்னை விட இந்த இயேசு ரொம்ப மோசமானவன் போல இருக்கு, ஜனங்க எனக்கு போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நான் எத்தனை பேரை கொண்டிருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பேரை அழிச்சிருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த இயேசு எவ்வளோ மோசமான ஆளு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல வெளியில வந்தவொடனே கேட்டிருப்பான், இந்த இயேசு யாரு, அவன் அவ்வளோ மோசமானவனோ, நான் பண்ணாத தப்பெல்லாம் அவன் பண்ணானா அப்படின்லாம் கேட்டிருப்பான்ல. அப்ப இயேசுவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டான், இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம இப்ப பார்த்த மாதிரி சிரேனே ஊரானாகிய சீமோன், அவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளர்கள், அதுல 2 பேர் தொங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் எல்லார் கூட சேர்ந்து அவனும் ஜாயின் பண்ணிக்கிட்டான் இயேசுவை திட்டுறதுக்கு. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு கள்ளன், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொன்னான் பாருங்களேன். சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பரதீசுல நீர் போகும்பொழுது என்னை நினைத்தரலுன்னு சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், பாரடைஸ்ல இருப்ப. அவன் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஒருவேளை அவன் மரணம் அடைந்துட்டான், ஆனா அவனுக்கு பரலோகம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அவன் தான் முதல் ஆத்துமான்னு நினைக்கிறேன். இயேசு மரணம் அடைந்த பிற்பாடு பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தோடு அவன் மரித்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், இப்ப 100க்கு அதிபதி, இவனும் இயேசுவை பின்பற்றினான். அப்ப கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம பாடத்துல 5 பேரு இயேசுவின் மரணத்தின் மூலமாக தொடப்பட்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல, இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சதை செலிப்ரேட் பண்றது. ஸோ நல்ல விஷயம்தான், அவங்க சாட்சியெல்லாம் சொல்லி பின்வரும் சந்ததிக்கு சொல்லி தராங்க. ஓகே, ஃபைன். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அப்படின்னு ஊழிய பயணத்தை கொண்டாடுகிறவர்கள் கூட இயேசு இந்த 3 வருஷத்துல சாதிச்சதை சாதிக்கவே இல்லை. அப்ப இயேசு எவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி நீங்க பாருங்களேன். நம்மளுக்கு கூட ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம்
அவருக்காக வாழ. அது மாத்திரமல்ல, இந்த 5 பேரை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலை, இயேசு இவங்களுக்கு எந்த போதனையும் கொடுக்கல, எந்த ஆலோசனையும் கொடுக்கல, மனம் திரும்புன்னு சொல்லலை. அவருடைய வாழ்க்கையே பேசுச்சு. அது போல என்னதான் நம்ம போய் அங்கே சொல்கிறேன், இங்கே சொல்கிறேன், இங்கே ஓடினேன், அங்கே ஓடினேன், இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை பேசணுங்க. நம்முடைய கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும். நம்ம வெளியில போகும் பொழுது, நம்முடைய குடும்ப அங்கத்தினரோடு கூட பேசும் பொழுது, எங்க சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்துல கொடுத்து, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கென்று சாதிக்கத்தக்கதாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். என்னுடைய ஆசையும் அதுதான். தொடர்ந்து நம்ம அடுத்த அதிகாரத்தை படிக்க போகிறோம். அதிகாரம் 16, இயேசுவின் உயிர்த்தெழுதல். சாப்டர் 16, the resurrection of Jesus. வாசிக்கலாம். மார்க் 16, 1-2 வசனங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, இப்போ பஸ்கா அன்னைக்கு தான் இயேசு மரித்து விடுகிறார். அதாவது இவர்களுக்கு ஓய்வு நாள் எப்ப துவங்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரை அவர்களுக்கு ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள் டைம் ஆயிடுச்சு. இயேசு ஜீவனை விட்டுட்டாரு. வேகமா அவங்க ப்ரிப்பரேஷன் டே இல்லை, அடுத்த நாள் ஓய்வு நாள். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அதிகாலை நேரத்தில் வாரத்தின் முதல் நாள்னா சண்டே. ஸோ இயேசு வெள்ளிக்கிழமை செத்து போகிறாரு. அடுத்த நாள் ஓய்வு நாள். அடுத்த நாள் என்னது? சண்டே, ஞாயிறு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, ஏன் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். யூத கலாச்சாரத்தின்படி டெட் பாடிஸில் வெள்ளை போலம் கந்தவர்க்கம் போடுவார்கள். அதுக்காக இந்த ஸ்திரீகள் இயேசுவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் அவருடைய பாடிக்கு, டெட் பாடிக்கு வாசனை திரவியங்களை போட தான் வந்தாங்க. வேதத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது இயேசு மரணம் அடைந்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். வெள்ளிக்கிழமை மரணம் அடைஞ்சார்னு இங்கே சொன்னீங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படி 3ஆவது நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் அதனால என்ன சொல்றாங்கன்னா, புதன்கிழமை அவர் மரித்திருக்கணும், வெள்ளிக்கிழமை கிடையாது. இன்னும் சிலர் சொல்றாங்க வியாழக்கிழமை மரிச்சிருக்கணும், அப்பதான் அந்த கணக்கு வரும். இதற்கு நம்ம வேத கலாச்சாரத்தை படிக்க வேண்டும். அதாவது யூத கலாச்சாரத்திலே ஒரு முக்கியமான சம்பவம் 1 மணி நேரத்திற்கு மேலே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை ஒரு நாள் என்று சொல்லி கணக்கிடுவார்கள். இப்போ உதாரணமாக இயேசு வெள்ளிக்கிழமை அந்த பஸ்கா அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியா அவர் மரிக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி 3 மணிக்கு கொல்லப்படுவது போல கொல்லப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ வெள்ளிக்கிழமை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு நாள். ஏன்னா 6 மணிக்கு அவங்க அடுத்த டே தொடங்கிரும்ல. ஏன்னா யூதர்களுக்கு டே எப்போ துவக்கம், ஒரு நாளின் துவக்கம் மாலை. அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மோசே எழுதும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமாய் 1ஆம் நாள் ஆயிற்று. அப்போ ஒரு நாளினுடைய துவக்கம் நமக்கு தான் காலையில், ஆனால் யூதர்களுக்கு சாயங்காலம். அப்போது வெள்ளிக்கிழமை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு நாள் கணக்கு. வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து சனிக்கிழமை 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல் டே வந்துடுது. சரியா? அடுத்தது சனிக்கிழமை 6 மணிலேருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைன்னு போட்டிருக்கு. மேபி 2-3 மணிக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இதுவும் 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்த நிகழ்ச்சி தானே, அதனால அது ஒரு நாள். அப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் முதல் நாள், வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் 2ஆவது நாள், சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிறு அதிகாலை வரைக்கும் 3ஆவது நாள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பாருங்களேன், இயேசு உயிரோடு இருக்கும்போது பல முறை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இந்த மத தலைவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன். இந்த சீஷர்கள் எங்கே போனாங்கன்னே தெரில, அவங்க பயந்து ஒரு ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பிற சுவிசேஷங்கள் சொல்லுது. அட்லீஸ்ட் இந்த ஸ்திரீகளாவது பயந்து போய் இல்லாமல் தைரியமாக கல்லறையில்
வாசனை திரவியங்களை போடுறதுக்கு வந்திருக்கிறது பாராட்டுக்குரியது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்திரீகள் இயேசுவை மிகவும் நேசித்தார்கள். யூத கலாச்சாரத்தின்படி பெண்கள் அப்படின்னா அவர்கள் 2வது இடத்துல இருந்தார்கள். அவங்கள யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு இயேசு ஊழியத்தை துவங்கினாரோ அன்னையிலிருந்து இந்த ஸ்திரீகளுக்கான அந்த ரெக்கக்னிஷனை கொடுத்தாரு, அவர்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. இயேசுவின் பின்பாக எத்தனையோ ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாளை பார்க்கிறோம், சூசன்னா, இன்னும் பல ஸ்திரீகள். ஏன்னா இயேசு மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு. அதனால தான் மரணம் அடைஞ்சா கூட அவரை விட்டு அவங்க ஓடாம தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கலாம். 3ஆம் 4ஆம் வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இதுல நிறைய சொல்லலாம், ஆனா நமக்கு இந்த இது ரொம்ப நீண்ட பாடமா போயிடும். அதனால ஷார்ட்டா படிச்சுக்கலாம். இப்போ வராங்க அவங்க, ஆக்சுவலா கந்தவர்க்க இடம் தான் வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கு. எவ்வளோ ஷாக்கா இருந்திருக்கும். இந்த வேத பாரகர்கள், இந்த ரோமர்களா இல்லாட்டா இந்த யூத தலைவர்கள் யாராவது நம்முடைய எஜமான், நம்முடைய போதகர், நம்முடைய ரபியோட உடம்ப திருடி போயிருப்பாங்களா? பல யோசனையோட உள்ள வந்து பார்த்தா அந்த துணிலாம் கிடக்குது, இயேசுவை காணோம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அதுக்கு பதிலாக வேற ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அப்படியே வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு. 6ஆம் வசனம், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். எவ்வளோ அழகா தெளிவா இந்த வாலிபன் அப்படின்னு சொல்லுகிற அந்த தேவதூதன் சொல்றான் பாருங்களேன். 2 முக்கியமான விஷயம் நான் ரெட்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சிலுவையில் அறையப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்த நசரேயனாகிய இயேசுவை தானே தேடுறீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். எவ்வளோ அழகான மெசேஜ் இங்க கொடுக்குறார் பாருங்களேன். மரித்தவர் தான், ஆனால் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் வச்ச இடத்த கூட நீங்க பாருங்களேன் அப்படின்றத இங்க இந்த தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட அப்படின்னும் போது மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கிறார் என்பதை இங்கே விளக்கி சொல்லுகிறத பார்க்கலாம். 7ஆம் வசனம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்ப இந்த ஸ்திரீகள் இயேசுவின் மேல வச்ச அன்பினால அவங்க வந்துட்டாங்க. ஆனா இந்த சீஷர்கள் வரவே இல்லை. இயேசு அவங்க கூடயே இருந்து தியரட்டிக்கலா அவர் நிறைய போதனைகளை கொடுத்தார், பிராக்டிக்கலா பயிற்சி கொடுத்தார், பல முறை சொன்னாரு நான் மரணம் அடைய போறேன், ஆனா 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இவங்களுக்கே ஒருத்தர் போய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு பாருங்களேன். ஸ்திரீகளை தான் இந்த தேவதூதன் நம்பி சொல்லி அனுப்புறான். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன் இந்த ஸ்திரீகளுக்கு. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். இந்த ஸ்திரீகளை பாருங்களேன், அவங்க அப்படியே பேயரைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. சொன்னான் தேவதூதன், நீ போய் ஃபாஸ்டா போய் மற்ற சீஷர்கள்ட்டையும் பர்டிகுலரா பேதுரு இடத்துல போய் சொல்லுன்னு சொன்னா இவங்க அரண்டு போய் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க, சொல்லவே இல்லையா. இப்ப நம்ம வேத பாடம் அப்படின்னு படிக்கிறனால இந்த காரியத்தையும் நான் சொல்லதான் செய்யணும். மார்க்கு சுவிசேஷம், இதுல மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒருவேளை மார்க்கு எழுதும் பொழுது இதை ஒரு சுவிசேஷ புத்தகமாக ஒரே சுருள்ல எழுதியிருக்கிறார், சரிங்களா? ஆனா நமக்கு தான் இப்ப அதிகாரங்களா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எது வரைக்கும் அவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி அந்த பழைய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், அந்த சுருள்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வாசித்ததான இந்த வசனத்தோடு கூட அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல நின்று விட்டது. அப்படின்னா என்ன? நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். இது என்னது? இது மொட்டையும் கட்டையுமா இப்படி மார்க் முடிச்சிருக்காரு. எவ்வளோ அழகா தொடங்கினாரு, சூப்பரா தொடங்கியிருக்காரு. ஆனா என்னது இது? ஒரு பயத்தோடு கூட ஒரு அவிசுவாசத்தோடு கூட இந்த புத்தகத்தை முடிச்சிட்டாரே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது பைபிள்ல நமக்கு இப்ப 9ல இருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்கே, இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். இதற்கு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மார்க்கு எழுதியிருக்க வேண்டும், அது தொலைந்து போயிருக்கலாம்.
ஏன்னா அப்பெல்லாம் வந்து பிரதிகளாக காப்பீஸ் தானே எடுத்துகிட்டே இருப்பாங்க, தொலைந்து போயிருக்கலாம். இன்னொன்று, மார்க் எழுதி கொண்டு அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அவர் சிறைப்படுத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரணம் அடைந்திருக்கலாம். அப்போது இந்த 2 காரியங்கள் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ், அவருக்கு பின்பாக இருந்த அந்த சீஷர்கள், இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், பிற சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டதை வைத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாக ஒரு சில வேத பண்டிதர்கள் அதை கணிக்கிறார்கள். அதனால பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள வசனங்களை வாசிக்க போகிறேன், அங்கங்கே எடுத்து எழுதின மாதிரி இருக்கும் பாருங்களேன். அப்போ பாருங்க, இதில் என்னெல்லாம் எழுதியிருப்பார் அப்படின்னா, மகதலா மரியாள் பார்த்ததற்கும், எம்மாவூர் சீஷர்களை சந்தித்ததற்கும், அப்புறம் அந்த பிரதான கட்டளை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வாசிக்கலாம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 ஒருவரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஸோ இங்கே பார்த்தீங்களா, மொட்டையும் கட்டையுமா அந்த 8ஆம் வசனத்தில் ஸ்திரீகள் அவிசுவாசமாய் பயந்து போனார்கள் அப்படின்னு முடிஞ்சிருச்சுல்ல. அதனால இப்போ ஒரு கம்ப்ளீஷனுக்காக வேற சுவிசேஷத்தில் எழுதின காரியத்தை மார்க்குக்கு பிற்பாடு வந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அங்கங்கே பிச்சு எழுதின மாதிரி இருக்கு பாருங்களேன். முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த மகதலேனா மரியாள் சம்பவம் இருக்கும். அடுத்து உடனடியாக எம்மாவூர் சீஷர், அது பேர் போடல, ஒன்றும் போடலை, டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தது வந்து அந்த பிரதான கட்டளைக்கு போயிருப்பாங்க. ஸோ மகதலேனா மரியாள் அப்படின்னும் போது சில இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் கிடச்சிட்டோ, முதல் தரிசனமானார், அவள்கிட்ட போய் சொன்னதுனால தான் அவள் போய் சீஷர்கிட்ட அறிவித்தா. அப்புறம் எம்மாவூர் சீஷருக்கு சொன்னார், அவங்களும் நம்மளை, இப்படி பல காரியங்கள் நம்மள அவிசுவாசம். இப்போ என்ன கொண்டு வரார், இவங்க சீஷரும் நம்மள, அதனால கடிந்து கொண்டார். அதனால ஒரு அறிவுரையாக இங்கே சொல்லப்படுகிறது. இதை மத்தேயுவிலிருந்து அநேகம் எடுத்திருப்பாங்க. மார்க் 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்க அதனால ஒரு கம்ப்ளீஷனுக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க போய் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அந்த கிரேட் கமிஷனை இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் கிரேட் கமிஷன் ஃபுல்லாக இல்லை. ஆனால் இயேசுவின் பிரதான கட்டளை இங்கே ஃபுல்லாக இல்லை. இதை சிலர் வந்து பின்பற்றுவதாக நம்ம பார்க்கிறோம் இந்த நாட்களில். ஆனால் நீங்கள் முழுவதுமான இயேசுவின் கட்டளையை பார்க்கணும்னா எங்கே இருக்குது அப்படின்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20. அங்கே என்ன போடப்பட்டிருக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸோ அங்கே என்ன பார்க்குறோம், புறப்பட்டு போ, நீ சீஷராக்கு, அவங்கள சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடு, அதுக்கு பிறகு நான் கற்றுக் கொடுத்த காரியங்களில் கற்றுக்கொடு, அவங்க கை கொள்ளும்படியாக கற்றுக்கொடு. இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே போட்டிருக்கு. அதுதான் கரெக்டான இயேசுவின் பிரதான கட்டளை. ஸோ இது ஒரு பார்ட் தான் இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இதை எழுதினவங்க இந்த புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக விசுவாசத்தை எம்பசைஸ் பண்ணுவதற்காக எழுதியிருக்காங்க. அதனால தான் இங்கே இப்படி போட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டும் இன்னொரு பார்ட் கொடுத்துருக்காங்க. விசுவாசம் உள்ளவனாகினா இயேசுவை விசுவாசிச்சு நீ ஞானஸ்தானம் எடுத்தனா ரட்சிக்கப்படுவ, நீ அவிசுவாசியாக இருந்துட்டனா, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டனா உன்னை மேலே ஆக்கின தீர்ப்பு வரும் அப்படின்ற கன்க்ளூஷனை இந்த இடத்துல எழுதுறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கில் போட்டிருக்க இந்த காரியம் என்னது, போ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு, அதான் ரட்சிப்பு, விசுவாசிக்காதவர்கள் மேலே ஆக்கின வரும். இதோட நிறுத்திட்டாங்க. இப்போ அடுத்து இதை இன்னும் தொடர்ச்சியாக இதற்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு மார்க் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது,
வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போ இதெல்லாம் வந்து பிற்பாடு அதில் அட்டாச் பண்ண விஷயம். அதாவது விசுவாசிகள் ஆன பிற்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அதிகாரத்தை, அதாவது கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள். பிற்காலத்தில் பவுல், பேதுரு, இன்னும் அநேக சீஷர்களுடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு. பேதுருடைய நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். பவுலினுடைய உருமால்களையும் கச்சைகளையும் வியாதியஸ்தர்கள் மேல போட்ட போது அவர்கள் சுகப்படுத்தப்பட்டார்கள். பவுல் ஒரு முறை அந்த தீவுல போகும் பொழுது குளிர் காய்ந்து கொண்டிருப்பார். அப்பொழுது அந்த கட்டையிலிருந்து வந்த ஒரு விஷ பூச்சி அவரை கடிச்சிரும். அப்போ அங்க சூழ்ந்திருந்த ஜனங்கள் இவர் செத்து போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உயிரோடு இருந்தனால ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுவிசேஷத்தை கேட்டாங்க. அப்ப விஷ பூச்சி இதெல்லாம் கடிச்சும் பவுல் உயிரோட இருந்தார்னு பாக்குறோம்ல, அதுதான் இது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதாவது நம்ம தெரியாம அது நடந்துச்சுன்னா அது மூலமா கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். வேணும்னே போய் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு நிற்க கூடாது. போய் ஒரு பாம்பின் தலையை போய் மிதிக்கிறேன், ஏன்னா சர்ப்பங்களை மிதிப்பீங்கன்னு சொல்லியிருக்க, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது தெரியாம நம்ம வாழ்க்கையில இல்லை ஊழியத்தின் நிமித்தம் ஒரு பாடுகளா வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவாரு. கடைசியாக இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அதாவது இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் மார்க்கு சுவிசேஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக இணைக்கப்பட்ட ஒன்று ஆனா இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. எப்படி அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இல்லைன்னா எப்படி ஊழியம் செய்யணும். யாராவது ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பேட்டர்னை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். சரியா? என்ன போட்டிருக்கு? பிரசங்கம் பண்ணணும், கர்த்தர் கிரியை நடப்பிப்பார், அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படும், டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கும். ஏன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வேர்ட் ஆஃப் காடை ப்ரீச் பண்ணு, வேர்ட் ஆஃப் காடை தான் ப்ரீச் பண்ணு. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம்லாம் கிடையாது, அதெல்லாம் எப்போ நின்று போயிடுச்சு, முதல் செஞ்சுரியில நின்றுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி கிடையாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து அந்த கிரியைகளுக்கு அடையாளமாக அற்புதங்கள் மூலமாக உறுதிப்படுத்துவார். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்டர்னாக இருக்கணும். அதை தான் இந்த கடைசி வசனம் சொல்லுது. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். திரும்ப திரும்ப சொல்லுகிறார், வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதை நீங்க மறக்கக்கூடாது. வசனம் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? இயேசு உன்னை நேசிக்கிறாரோட நிறுத்திடக்கூடாது, வசனத்தை கற்றுத்தரணும். சரியா? முடிவுரையாக ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை இயேசு எருசலேமுக்குள் வெற்றிகரமான நுழைவு, அதை குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றோம். திங்கட்கிழமை தேவாலயம் சுத்திகரித்தல், செவ்வாய் ஒலிவமலை போதனைகள், புதன் பெத்தானியாவில் இருந்தார், யூதாஸ் காட்டி கொடுக்க திட்டமிடுகிறார், வியாழன் கெத்சமனே ஜெபம், காட்டி கொடுத்தல் பஸ்கா, வெள்ளி இயேசு சிலுவையில் அறையப்படுதல், அதுதான் பெரிய வெள்ளி, இதுதான் அவங்களுடைய பஸ்கா. சரியா? அதுக்கு முன்னாடி இருக்கிற வியாழன் பஸ்கா இயேசு அனுசரித்த பஸ்கா. சனி அடக்கம் பண்ணப்படுதல், ஞாயிறு உயிர்த்தெழுதல். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நல்லா உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது. அதை இயேசுடைய இந்த மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். பஸ்கா பண்டிகை இயேசுவின் மரணத்திற்கு அடையாளம், புளிப்பில்லா அப்ப பண்டிகை இயேசுவின் அடக்கத்திற்கு அடையாளம், முதற்பலன் பண்டிகை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். ஸோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் என்பதை நினைவில் வச்சுக்கணும். அப்போ இன்றோடு கூட நம்ம மார்க்கு சுவிசேஷத்தை முழுசாக படிச்சிட்டோம். மார்க்கு சுவிசேஷத்தில் மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அதை நம்ம மார்க்கு சுவிசேஷத்தின் அமைப்பு என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். மொத்தம் 16. 3 ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஆயத்தங்கள், 1ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. ஆர்வங்கள் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 8:30 வரை. ஆபத்துக்கள் அல்லது உபத்திரவங்கள்னு சொல்லும் போது 8ஆம் அதிகாரம் 31 முதல் 16ஆம் அதிகாரம் 20 வரை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க் 3 P's ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். அப்போ இன்றோடு கூட நம்ம இந்த 3 பகுதிகளையும் நிறைவு செய்து விட்டோம். இதனுடைய மைய கருத்து என்ன? மார்க்கு எதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், இயேசுவை ஊழியனாக, குறிப்பிட்டு சொல்லணும்னா
அடிமையாக காண்பிக்க எழுதுகிறார். அடிமை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? டூலோஸ். இன்றைக்கு நாமும் இந்த சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது இயேசுவுக்கு அடிமை மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, நம்ம சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம் மனதிலே வைத்து செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அதே நேரத்துல என்ன பேட்டர்ன்ல செய்யணும்னு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த முறைப்படிதான் நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் எதற்காக ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், we are called to serve. நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சேவை செய்வதற்காக, பிறருக்கு ஊழியம் செய்வதற்காக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த மார்க்கு சுவிசேஷத்தை முழுமையாக படிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். இதை எங்கள் வாழ்விலே மறக்காமல் ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த வசனத்தை சத்ரு எங்க வாழ்க்கையிலிருந்து பிரித்து போடாதபடிக்கு 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் கிருபை தாரும். உமக்கே நாங்கள் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 15. இயேசு சிலுவையில் அறையப்படுதல். அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை எடுத்துட்டு போனாலே மரணம் முடிவாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆகவே அந்த சிலுவை என்று சொன்னாலே அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு, மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகிற ஒன்று. ஏன் முழு ரத்தமும் வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொன்னா, சிரேனே ஊராட்ட அவனை பலவந்தம் பண்ணாங்க. அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்? கபால ஸ்தலம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி போடப்படுகிறது. எவ்வளவு ஒரு அவமானம் இருந்திருக்கும் பாருங்களேன். இயேசு நமக்காக ஜீவனை மாத்திரமல்ல, அவர் பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்தைகளை சுமந்து அவர் முழுமையாய் நிர்வாணமாக்கப்பட்டு அவர் மரித்திருக்கிறார் என்று சொன்னால், உங்கள் மேலும் என் மேல் வைத்த அந்த அன்பை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அந்த 7 வார்த்தையில 4ஆம் பேசுறத மட்டும் தான் மார்க் எழுதுகிறார். தெளிவாக வேதம் சொல்லுகிறது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சான். ஏன் அந்த திரைச்சீலை கிழிந்தது? ஜீவனையே கொடுத்தது நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த. என்ன வழி? யாரையெல்லாம் இயேசு மரண நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தார். இயேசு இவங்களுக்கு எந்த போதனையும் கொடுக்கல, எந்த ஆலோசனையும் கொடுக்கல, மனம் திரும்புன்னு சொல்லல. அவருடைய வாழ்க்கையே பேசிச்சு. அதிகாரம் 16. இயேசுவின் உயிர்த்தெழுதல். அட்லீஸ்ட் இந்த ஸ்திரீகளாவது பயந்து போய் இல்லாம தைரியமா கல்லறையில வந்து வாசன திரவியங்களை போடுறதுக்கு வந்திருக்கிறது பாராட்டுக்குரியதுதான். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட அப்படின் போது மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் பிற்பாடு அதுல அட்டாச் பண்ண விஷயம். யாராவது ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பேட்டர்னை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும்.